வெல்கம் டு லவ் கோச் சேனல். நான் தான் உங்கள் செல்வம் பேசுகிறேன். பொண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டாங்களா, அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவது எப்படின்னு பார்த்துடலாம். 50% ஆஃப் பசங்க அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. சை டைப்பாக இருப்பாங்க, சாஃப்ட் டைப்பாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, டம்மி ஃபீஸாக இருப்பாங்க. இதனாலே அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அடுத்தது 3-4 வருஷமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க. ஆனால் மனசில் அந்த பொண்ணை நினச்சி குமுறி குமுறி அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்தது 20% நார்மல் வேல்யூ பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 20% நார்மல் வேல்யூ பொண்ணுங்க நார்மல் பசங்களை அவங்களுக்கு நார்மலாக பிடிக்கும். மீதி 50% பொண்ணுங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோனில் தூக்கி போட்டு புதைச்சிருவாங்க. 80% பொண்ணுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்குள்ள அதில் 50% பொண்ணுங்களுக்கு லைக்கபிலிட்டி ரூல் ஒர்க் ஆயிரும். லைக்கபிலிட்டி ரூல் அப்படின்னா, ஒருத்தங்களை நீங்கள் பிடிச்சிருக்குன்னு காமிச்சா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். ஒருத்தங்களை நீங்கள் பிடிக்கலன்னு காமிச்சா அவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. இப்போ நீங்கள் அந்த பொண்ணுங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறீங்க. அதனால் 50% பொண்ணுங்களுக்கு லைக்கபிலிட்டி ரூல் ஒர்க் ஆகிரும். அதனால் அந்த பொண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளியே எடுத்து ஆப்போசிட் செக்ஸை ஆப்போசிட் பார்ட்னராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பொண்ணுங்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனா, பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். அது எப்படின்னா ஃப்ளர்ட் பண்ணணும் அவங்கள. இப்போ அந்த பொண்ணோட டிபியை வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க. பரவாயில்லாமே, உன்னை சைட் அடிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இன்னைக்கு மதியம் 5 நிமிஷம் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறது.